தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து இன்று இரவு முக்கிய ஆலோசனை நடைபெற இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. ஆனா இப்போது வரை அந்த 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் காங்கிரஸ் கட்சியில் காலதாமதம் நீடித்து வருகிறது. இதுக்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சில மூத்த தலைவர்கள், குறிப்பாக எம்பிக்கள், தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் பலரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அதிக இடங்களை கேட்டு பெறுவதை தவிர்த்து ஏன் இது போன்ற குறைவான இடங்களை பெற்றுவிட்டு யாரை நிறுத்துவது என்று சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் என்பது போன்ற விமர்சனங்களும், அதே போல சிலர் ஒருதலை பட்சமாக, கட்சிக்குள் உள்ள சிலர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் பணத்திற்காக விலை போவதாகவும் மறைமுகமாக குற்றம் சாட்டியிருந்தார்கள். இதன் காரணமாக 3 முறை அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யும் ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம் 3 முறை கூடியும் கூட இறுதி முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழல், அதாவது யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்ன தெரியாத சூழல் நீடித்து வந்து இந்த நிலையில தான் ஸ்கிரீனிங் கமிட்டி ஒவ்வொரு தொகுதியும் 3 வேட்பாளர்களை இறுதி செய்திருக்கிறது. இவர்கள்லாம் அந்த வேட்பாளருக்கு தகுதி உடையவர்கள் என்ற பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் இன்று காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு முன்னிலையில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இதன் பின்னர் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் அடங்கிய மத்திய தேர்தல் குழு, காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு இறுதி செய்யும். அதன் இறுதி செய்யப்பட்ட பின்னர் நாளையோ அல்லது நாளை மறுதினமோ இந்த பட்டியலானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்ய, அதாவது சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய 6ஆம் தேதியுடன் காலக்கெடு நிறைவடையும் நிலையில் நாளையோ அல்லது நாளை மறுநாள் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் பட்சத்தில் அடுத்த ஓரிரு நாட்களில் இங்கு இதில் உள்ள சலசலப்பை கையாளவும் காங்கிரஸ் கட்சி தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 3 முறை ஸ்கிரீனிங் கமிட்டியில் என்னென்ன மாதிரியான யாரை வேட்பாளராக அறிவித்தால் அங்குள்ளவர்கள் எந்த மாதிரியான அதிருப்தி தெரிவிப்பார்கள் என்ற விவரங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அறிக்கையும் தற்போது காங்கிரஸ் மேலிடத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டையும் மனதில் வைத்துதான் இன்று வேட்பாளர்களை இறுதி செய்வார்கள். நாளையோ அல்லது நாளை மறுதினமோ அந்த பட்டியல் அதிகாரப்பூர்வமாக டெல்லி காங்கிரஸ் தலைமை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.